தண்ணீரின் மொழி அது திருவாசகம். ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் எத்தனை நூல்கள் உள்ளன? ஆனால் மனிதன் கடவுளுக்கு தந்த நூல் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். இந்த ஒரு வரி போதும் அதன் ஆழத்தை உணர, அதன் ஆற்றலை அனுபவிக்க. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் முந்தன் ஒரு வாசகம். திருவாசகம் ஒரு நூல் அல்ல, எழுத்தல்ல, எழுச்சி, பாடல் அல்ல, பரிசுத்த ஆனந்தம். திருவாசகம் என்பது உடைந்த மனதுக்கு ஒரு மருந்து, இருளில் தடுமாறுவோருக்கு ஒரு ஒளி, மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் ஒரு பாலம். ஒரு மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து தன் அகந்தையை உருக்கி முழுமையாக சரணாகதி அடைந்தால் அதுதான் திருவாசகம் சொல்லும் வாழ்க்கை. இது ஒரு பழமையான நூல் அல்ல, ஃபியூச்சர் டெக்னாலஜி ஆஃப் த சோல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை மாற்றலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் மனிதனை மாற்றும். அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை நம்மூல் இன்ஸ்டால் செய்யும் சக்தி தான் திருவாசகம். அமைதி வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டாம், திருவாசகம் வேண்டும். அது மனதை ரீசெட் செய்யும், வாழ்க்கையை ரீபூட் செய்யும், ஆன்மாவை ரீசார்ஜ் செய்யும். அதனால்தான் திருவாசகம் என்பது ஒரு நூல் அல்ல, நம்மை நாமே கண்டுபிடிக்கும் டிவைன் மிரர். உலகம் உன்னை மாற்றட்டும், ஆனால் திருவாசகம் உன்னை உயர்த்தட்டும். இன்றைய ஆளுமை அறிமுகம். சொல்லும் போது சிந்திக்க வைப்பவர், சிந்தித்த பிறகு வாழ்க்கையை மாற்ற வைப்பவர், திறமையான சைக்காலஜிஸ்ட், அனுபவமிக்க பிஹேவியரல் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரெய்னர், ஜேசியின் பல்வேறு பப்ளிக் ஸ்பீக்கிங் மற்றும் லீடர்ஷிப் பயிற்சிகளில் அவுட்ஸ்டாண்டிங் பெஸ்ட் பர்ஃபார்மர் என பலமுறை கௌரவிக்கப்பட்டவர், மனித மனத்தை வாசித்து வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டி, மாணவர்கள் முதல் ப்ரொஃபஷனல்ஸ் வரை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பர்சனல் பிராண்டிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு ட்ரெய்னர் அல்ல, ஒரு ஸ்பீக்கர் அல்ல, ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அவரை வரவேற்க உங்கள் கைத்தட்டல்கள் இடியாய் முழங்கட்டும். திருமதி பிரேமலதா கே அவர்களை நட்புலரி மேடைக்கு அன்பாக வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. நட்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த அதிகாலை பணிவுகள். எனக்கு இந்த திருவாசகம் பிடிக்கும்னு நான் சொன்னதுதான். திருவாசகத்துக்கு இவ்வளவு அழகான வார்த்தை கோர்வைகள்ல ஏர்வை கொடுக்க முடியுமா? அது எல்லாத்த விடுங்க. எனக்கு இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன், இவ்வளவு ஒரு இன்டலெக்சுவல் இன்ட்ரடக்ஷன், க்ளோஸ் டு மை ஹார்ட். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது இந்த தலைப்பை நான் எடுத்த போது, இந்த தலைப்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஓட்டு 2 பேர் தான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. மத்தபடி நாகவல்லி மேம், மஞ்சு மேம், சிவகனி மேம் இருக்கீங்க எனக்கு ஆதரவா. இந்த புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடுன்னு நம்ம சொல்ற மாதிரி ஆண்கள் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கும். நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வாசகமாக இருக்கும். ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தலைப்பை பற்றியது ஒரு தலைப்பு. இந்த நான் சா நீ அப்படின்னு நீங்க கொடுத்த வார்த்தைய எனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். எனது தலைப்பு சாயம் நிறைந்த சேலைகள். சாயம் நிறைந்த சேலைகள். இங்க சாயம் அப்படிங்கிறது டை அப்படின்னு இல்லாம கதைகள்னு கூட வச்சுக்கலாம். அதாவது பொதுவா நம்ம இந்த புடவைகள் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். சேலைகள், புடவைகள் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். ரமேஷ் சாருக்கு சொல்லி, இந்த அம்மா என்ன சௌரியமா எடுத்துக்கிச்சு பாருறா, சாயம் நிறைந்த சேலைகள் பத்தி பேசுறதுக்கு டாபிக்க உள்ள இழுத்தாச்சுன்னு. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல, நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் உருவாக்கியாச்சு. அறிவுசார் மக்கள் மத்தியில் பதியணும். இந்த தலைப்பை பத்தி நாங்க இப்ப பேசி முடிச்சோடனே உங்களோட பார்வை மாறணும் அப்படிங்கறது ஒரு சங்கல்பம்னு கூட வச்சுக்கலாம். அதாவது பொதுவா இவங்க எல்லாமே நம்மளை பத்தி எதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பீரோல மொத்த இடமும் இவங்களுக்கு இவ்வளவுண்டு இடம் தான், எனக்கு அத்தனையும் புடவை அப்படின்னு. பின்னாடியே என்ன சொல்லுவாங்க, எல்லா ஒரு விசேஷத்துக்கு போறது அப்படின்னு சொன்னாலும், ஐயோ என்கிட்ட புடவையே இல்லை அப்படிங்கறது நம்ம டயலாகா இருக்கும் அப்படிங்கிறது.
ஏன் இந்த புடவைய கட்டல அப்படின்னு கேட்டா, இந்த புடவை எனக்கு பிடிக்கல. இதே புடவையை தனமா 2 மணி நேரம் உட்கார்ந்து அங்க கடையில எடுத்து அது எப்படி இப்படி பிடிக்காத புடவையாச்சு. இப்படி புடவை பத்தி நம்ம நிறைய அப்புறம் எத்தனை புடவை எடுத்தாலும் உங்களுக்கு சலிக்காதா? இப்படி எல்லாமே பெருவாரியா எல்லா வீடுகள்னு சொல்லல, பெருவாரியாக எல்லா இடங்களிலுமே புடவை அப்படிங்கிறது என்னமோ பெண்களோட ஒரு போதை வஸ்து மாதிரியும், அது என்னமோ நம்ம அதுக்கு அடிமையான மாதிரியுமே தான் பிக்சரைஸ் பண்ணப்படுது. சரி, பாடல்கள்லயும் திரைப்படங்கள்லயும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு ஆசை உண்டு அப்படின்னு சேலைய உருவகித்தோ இல்ல சேலைய ஏர்வையா காட்டியோ நிறைய பாடல்கள் வந்திருக்கோ ஒழிய சேலைய பத்தி எந்த பாடலுமே வரல. சரி, நம்ம இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்கள் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கும் இந்த புடவைய பத்தி நம்ம கூட பேசலைன்னா வேற யாருதான் பேசுவாங்க இல்லைங்களா? அதுக்குண்டான ஒரு சிறு முயற்சி. அதாவது புடவை அல்லது சேலை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படி உள்ள வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஜனித்த ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு அந்த பிரசவ அந்த வார்டுல இருந்து அந்த டாக்டரோ ஒரு செவிலியோ அந்த குழந்தையை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முதலில் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையோட அப்பத்தா கைகள்ல ஒரு துணியை வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்னவா இருக்கும் தெரியுங்களா? இப்ப நிறைய மாடர்ன் வந்துருச்சு இல்லைங்க. நம்ம பாரம்பரியம் எப்படின்னா, ஆண்டு பொழைச்ச நம்ம பாட்டியோ இல்ல நம்ம அப்பத்தாவோ பொழங்கி சொல்ல போனா நஞ்சு அந்த காட்டன் புடவை மெத்துன்னு எந்த புடவை இருக்கோ அததான் 2 கைகள்லயும் இப்படி ஏந்திக்கிட்டு நிப்பாங்க. நம்ம இன்றும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அது ஒரு வழக்கம். நம்மளது முதல் பயணம் புடவையோடு ஒரு உயிருக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்படித்தான் துவங்குகிறது. சரி, அதே புடவை கையில ஏந்தி வாங்கின புடவை அடுத்தது என்னவாகும்? தொட்டிலாகும். புடவையில் தான் தொட்டில். அதுக்கப்புறம் நம்ம 90ஸ்ல இந்த மாதிரி ஒரு காடா துணி அதுல குட்டி குட்டி பூ போட்டு இந்த லுங்கிய மூட்டுற மாதிரி மூட்டி இப்படி மாட்டுறது வந்தது. ஆனாலும் என்னைக்குமே மறக்காதது. ஏன்னா இப்பவும் கூட நீங்க பார்க்கலாம், ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு பெரிய காட்டன் புடவை தான். அப்பர் பர்த் 2 அப்பர் பர்த்ல இப்ப 2 முடிச்சு போட்டுட்டு நடுவுல குழந்தைய தொட்டில் கட்டி எடுத்துட்டு போறது ரொம்ப சுலபம். அங்கேயும் நிக்கிறதோட மனித வாழ்க்கையில் நமது புடவை. அந்த புடவை அந்த குழந்தை வளருது இல்லைங்களா? அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தையோட தாய் எங்க இருக்கா அப்படிங்கிற புடிமானம் கிச்சன்ல வேலை செய்யல அந்த முந்தியை பிடிக்கிறது. அந்த புடவை அவசரத்துக்கு மூக்கொழுதா துடைக்கிறது. அந்த புடவையின் தலைப்பு குளிருக்கு அது இதம், வேர்த்து விறுவிறுத்து வந்தால் துவட்டுவதற்கு துண்டு. இப்படி எல்லா விதத்திலையும் புடவையோட ஒரு மனித உயிர் சேர்ந்த மாதிரி வாழ்ந்துகிட்டே வருது. பின்னாடி இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இப்பெல்லாம் வழக்கத்துல இருக்கான்னு தெரியல. இப்போ இருக்கு அந்த பார்பி டால்ஸ் எல்லாம், பார்பிக்குன்றேன் பாருங்க, பார்பி டால்ஸ் எல்லாம் நம்ம வச்சு விளையாடுறோம். அப்போ எல்லாரு வீடுகள்லயும் ஒரு மரப்பாச்சி பொம்மை ஒண்ணு இருக்கும். அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு நாம் முதலில் சின்னதா ஏதோ கையில கிடைக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து புடவை கட்டி பார்த்து அழகு பார்ப்போம். பிறகு அந்த பொண்ணே இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 வயசுனா அதுவும் அம்மா மாதிரி டீச்சர் மாதிரினா புடவைய கட்டிட்டு நின்னு ஒரு மிரட்டி உருட்டி இல்ல அப்பவும் அந்த புடவை அவங்க கையோட வந்துரும். இதுக்கப்புறம் புடவைக்கே ஒரு விழா அப்படின்னா நமது தமிழர்கள் தாங்க, வேற எதுவுமே இல்லை. அந்த பொன் பருவமே இது. அந்த பச்சை குடிசையிலிருந்து வெளியே வந்தோடனே முதலில் அத்தனை பரிவாரங்களோடும் சீரோடும் அது ஒரு ஹைலைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தாய்மாமன் கொடுக்கும் புடவை. அதுதான் அந்த பொண்ணு கட்டுவா. அப்ப பாத்துக்கங்க அந்த புடவைக்கு நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்துக்கிட்டே வராங்கன்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் வந்தது அப்படின்னா ஒரு சிலர் காட்டன் புடவைய கூறப்புடவைன்னு இந்த சைடு சொல்றாங்க. நம்ம பக்கங்கள் எல்லாம் கொங்கு பக்கங்கள் எல்லாம் பட்டுப்புடவை தான் கூறப்புடவை. நிச்சயத்திற்கு கல்யாணத்திற்கு எல்லாத்துக்கும் புடவை தான். பட்டு கட்டாம நம்ம நிச்சயத்துல உட்கார முடியுமா? இல்ல பட்டை கொடுக்காம தான் நிச்சயம் பண்ண முடியுமா? எங்கேயாவது இருக்குங்க, கான்ட்ரவர்ஷியல்ஸ் இருக்கும். நான் எல்லா இடங்களிலும் சொல்றது பெருவாரி அப்படிங்கறது. இதே அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு நமக்கு வந்த போது எல்லா நிகழ்வுகளுக்கும் புடவைன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா
5வது மாசம் ஒரு கருப்பு புடவை வந்து ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. 5 மாத பிள்ளை ஆண்டாங்க அப்படின்னு சொன்னா 5 மாதத்துக்கு இந்த திருஷ்டி படாம இருக்கணுங்கிறதுக்கு கருப்பு பட்டுல ஒரு புடவை கொடுப்பாங்க 5வது மாசம். அதுக்கப்புறம் வளைகாப்பிற்கு பச்சை நிற பட்டு புடவை. இப்படி பட்டு புடவை நம்ம கூடவே வருங்க. அப்ப திருப்பி அந்த குழந்தை பிறக்கும். அந்த சைக்கிளுக்கு பின்னாடி போறேன். அந்த இடத்துல தொட்டில் கட்டுறதுல ஒரு நுணுக்கம் உண்டுங்க. இந்த இடங்கள்ல வந்து இங்கெல்லாம் வந்து ஆஹ் காட்டன் இருக்கு இல்லைங்களா, அததான் கூரப்புடவையா கட்டுவாங்க. புடவையை பாதுகாத்து அந்த குழந்தை பிறந்த உடனே அதுலதான் முதல் தொட்டில் கட்டுவார்கள். அங்க அந்த கனெக்ஷன் திருப்பி இங்க வந்து கை கொடுக்கும். இப்படி அடுத்த அடுத்த நிலைகளில் எல்லாம் நம்ம கூடயே வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்து வரக்கூடிய புடவை இங்க ஒரு வழக்கம் உண்டு. இந்த பகுதிகள் நம்ம பகுதிகள்ல கொஞ்சம் அது ரொம்ப அதிகமா புழக்கத்தில் இல்லை. இங்க சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒண்ணு உண்டு. வருஷத்துக்கு ஒரு புடவையாவது வீட்டு பொண்ணுக்கு போகணும் அப்படிம்பாங்க. 80 வயசு சகோதரனாக இருந்தாலும் ஒரு பொங்கலுக்கு இல்லைன்னா தீபாவளிக்கு அவங்க குடும்ப வழக்கப்படி வச்சுப்பாங்க. அந்த புடவை எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அந்த புடவைக்கு எந்த பெருமையும் இல்லைங்க. இன்னமும் நீ என் வீட்டு குழந்தமா அப்படிங்கிற அங்கீகாரம் அது. பல ஆஹ் ஆண்கள் அவங்க இறந்து போற தருவாயில இருக்கும் பொழுதும் அவங்க வீட்டு பசங்களை கூப்பிட்டு நான் இறந்துட்டேன், நான் இல்ல இந்த உலகத்துல அப்படின்னாலும் அத்தைக்கு வருஷம் வருஷம் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒத்த புடவையை நிறுத்திடாதப்பான்னு வாக்கு வாங்கிக்கிட்டு போகக்கூடிய ஆண்கள் எத்தனையோ. இப்படி புடவை நம்ம கூடயே சேர்ந்து வர பொழுது இறுதி நாட்களில் இறுதி மூச்சு நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிற போது நம்ம கடைசியா போகக்கூடிய கோடியும் அந்த புடவையில் ஒரு வகைதான். புடவை பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மோடு இணைந்தே வரும் ஒரு வாழ்வியல் அடையாளம். இதுக்கு ஒரு ஹிஸ்டரி நம்ம சொல்லிட்டோங்களா, அதுக்கப்புறம் வேற வேற பிளசன்ட் சைட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து புடவைகள் இருக்கிறத விட 90களில் புடவைகள் அப்படிங்கறது வந்து நாங்க வந்து இந்த எல்லாரும் 90s கிட்ஸ் பாங்க. எனக்கு அட போங்கடா, அந்த காப்பி ரைட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்காதீங்க. 90களில் யார் கடந்தார்களோ அவர்கள் தான் 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அது அப்படி ஒரு பொற்காலம். டெக்னாலஜியோட அதாவது கன்சர்வேட்டிவ்னஸ் 80களில் இருந்த அந்த பாரம்பரியத்தையும் இம்மீடியட்டா வந்து அந்த டெக்னாலஜியோட ஒரு முகைப்பையும் ஒரு சேர பார்த்தவர்கள் நாங்கள். அது எல்லாமே நம்மளோட உடை நடை எல்லாத்துலயும் வந்துரும். மாலையில் யாரோ மனதோடு பேசன்னு பானுப்பிரியா பாடுனா ஸ்வர்ணலதாவை ரசிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நாங்கெல்லாம் அந்த பிளைன் சாரியும் அந்த கண்ணாடியா வச்ச அந்த பிளவுசஸையும் பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் அக்காபோ பிளவுசஸ் போடுவோம். இதெல்லாம் எங்களோட ட்ரெண்டா இருக்கும். நம்ம வேகமா நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அப்ப இந்த ஜட்கார்டு சாரிங்கிறது ஒண்ணு வரும். அதெல்லாம் நம்ம அம்மாங்கள்ல நம்மள இப்படி புடவையில தட்டுறதுக்கு நிறைய இருக்கும். ஜட்கார்ட் சாரிமா அப்படின்னு சீனை போட்டு சொன்னா இதுதான் ஊட்டி வரை உருவுல கேஆர் விஜயா போட்டிருப்பாங்க பாரு அந்த கிளியோபட்ரா புடவை அப்படிம்பாங்க. பின்னாடியே இது நாங்க எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு புதுசா வந்திருக்காண்டு எங்க காலேஜ்ல கிளாஸ் பேலஸ்னு ஒரு சாரிடி, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தான், ஆனா பேஸ்டல் கலர்ல போட்டுக்கலாம், அதுல எம்போசிங்க வருதான்னு தெரியுமா பூவெல்லாம் அப்படின்னு சீனை போட்டு போனா எங்க அம்மா இது கண்ணாடி மாளிகை அப்படிங்கும். என்னன்னா இன்னொன்னு என்னதான் நமக்கு ட்ரெண்டிங்னால சுழற்சி, வாழ்க்கையில் ஒரு சுழற்சி. லாங் ஸ்லீவ் பிளவுஸ் போட்டு இப்படி ஒரு பஃப் கை வச்சுட்டு இருக்கிறது ட்ரெண்ட் நாங்க 90ஸ்ல போட்டுக்கிட்டது. இப்ப திருப்பியும் அதுதான் இப்ப வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்லீவ்ஸ்ல ப்ளீட்ஸ் வைக்கிற அந்த பழக்கங்கள் இப்படி ஒரு சுழற்சி வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க பிராண்ட் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு பிராண்ட் உண்டு. கார்டன் வெரைலி சாரீஸ்னு ஒண்ணு இருக்கும். எங்க அப்பாவிடம் லஞ்சமாக வாங்கியதெல்லாம் அந்த கார்டன் சாரீஸ் தான். இப்ப அது என்னமோ அது ஒரு பெருசா இல்லை. எங்க ஈரோடுல வெள்ளாளர் காலேஜ்ல கார்டன் சாரிங்கிறதுக்கு ஒரு தனி முகப்பே உண்டு. அதுக்கு அதுல வந்து செகண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிசம்பர்ல எப்பவுமே போடுவாங்க. காத்துக்கிட்டே இருப்போம். அம்மாக்கு தெரியாம அப்பாவை இழுத்துட்டு போய் ஒரு 4 புடவை 5 புடவை வாங்கிட்டு வந்துடணும். அந்த கார்டன் கட்டுனா அது ஒரு கெத்துங்கிற மாதிரி லஞ்சமாகவும் அதே நேரத்துல பல இடத்துல வந்து கிஃப்டாகவும் கொடுக்கப்பட்டது அந்த கார்டன் சாரி. அப்ப அந்த மகாபாரதம் போட சீரியல் இது வந்துட்டு இருந்தது, தூர்தர்ஷன் நினைக்கிறேன். அதுல எல்லாம் என்னென்னத்தையோ பாத்தீங்க. நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தோம்னு பாத்துக்கோங்க சார், ரசனைக்குரியதா. அந்த திரௌபதி துகில் இருந்த போது கண்ணீர் விட்டதோட நாங்க விடலைங்க சார். அந்த புடவை என்ன சார்னு சொல்றேன்னா எங்க எல்லாத்துக்கும் ஒரே மனசாதான் இருக்கும். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க எங்களை திட்டுறவங்க எல்லாங்கிறதுக்கு நான் சொல்றேன். அதாவது
திரௌபதி துகிலுருந்த பொழுது விழுந்த கண்ணீர் ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கு பிறகு அந்த புடவை நல்ல ஒரு அழகான மாம்பழ கலர்ல பிங்க் பார்டர் போட்ட மைசூர் சில்க், பின்னி சில்க் தயாரித்த புடவை. எத்தனை பேரு திரௌபதி சாரின்னு அந்த புடவையை வாங்கி கட்டியிருப்போம். இப்படி புடவைகள் 90களில் எங்களோடு ஒரு வாழ்வியலின் அடையாளமாகவே இருந்தது. இந்த புடவை நம்ம இவ்வளவு ரசிக்கிறோம்ல, அந்த புடவை எப்படி வருது? அந்த புடவைக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கிறது இல்லையா? நெசவாளனின் கைகளிலிருந்து எப்படி தாய் தனது குழந்தையை 10 மாதம் சுமந்திருந்து ஈன்றெடுத்து நமக்காக கொடுக்கிறாளோ, இந்த உலகிற்கு கொடுக்கிறாளோ, அது போல நமக்காக இழையாக அழகாக நெஞ்சு ஒரு நெசவாளன் உருவாக்கி தருவது ஒரு புடவை. ஒரு சிலது நெசவில் வரும், ஒரு சிலது பிளாக் பிரிண்ட்ஸ் கலரிங்ல வரும். ஆனா ஒரு ஒர்க்மேன்ஷிப் இல்லாம எந்த புடவையுமே வராது. சாதாரண ஒரு சிந்தட்டிக் சாரியா இருந்தாலும் அது அங்க உட்கார்ந்து நீங்க அதை டிசைன் பண்ணணும். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெசவு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கணும்னா, அதாவது இந்தியா முழுக்க நிறைய புடவைகள் கட்டினோம் அப்படின்னு சொன்னாலுமே, தமிழகத்துக்கு மட்டுமே இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியான சிறப்பியலான புடவைகள் உண்டு. இதுல தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கே நமக்கு கர்வப்படுத்திக் கொள்ள அளவுக்கு பல வகையான புடவைகள் உண்டு. அதாவது பட்டு அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, காஞ்சிபுரத்துல நெசவு பண்றது, ஆரணி, திருப்புவனம் தனித்தனியா இருக்கும். ஆரணியிலிருந்து துவங்கப்பட்ட புடவை அது அப்படியே காஞ்சிபுரத்துல இப்ப ஹைலைட்டடா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பட்டு அப்படின்னு சொல்ற போதே எப்படி நமக்குள்ளார வந்தது அப்படின்னு சொன்னா, வரலாறுகளும் நிறைய இருக்கு. அதாவது முகமது கஜினியோட படையெடுப்பு குஜராத்ல சோம்நாத் டெம்பிள் அழிச்சங்க, நிறைய கஜகஜான அவங்களோட வாழ்வியல் முறையே கேள்விக்குறியாக இருந்த பொழுது, மக்கள் இங்க வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறதே என்று குஜராத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான் இங்க மதுரையில் செட்டில் ஆன சௌராஷ்டிரியன்ஸ். அவர்களிடம் இருந்து வந்ததுதான் பட்டு. ஆரம்ப நாட்களில் அவர்களின் நூல்காரர்கள் என்றுதான் அழைத்தார்கள். பட்டு அவங்க கிட்ட இருந்துதான் அந்த நெசவு பழக்கங்கள் வந்தது. அது கூடவே சேர்ந்து சுங்குடி புடவையும் அவர்களிடம் இருந்துதான் வந்தது. அந்த சுங்குடி புடவையில சின்ன சின்ன சுங்கா நூல்ல கட்டி 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 சாயம் தோச்சி எடுப்பாங்க. அது இன்னமும் நார்த் சைட்ல இருக்கக்கூடிய பாந்தினி அப்படிங்கிற அந்த பேட்டர்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இந்த சுங்குடி புடவை. செட்டிநாட்டுக்கு உண்டான செட்டிநாட்டு புடவை, நெகமம் புடவை, ரொம்ப உடம்புக்கு மெத்துன்னு மெல்லிசா வெயிட்லெஸ்ஸா நம்ம கட்டிக்கிறதுக்கு உண்டான ராசிபுரம் காட்டன். இப்படி நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏரியாக்களுக்கும் தனித்தனியா நமக்குன்னு ஒரு படைப்புகள் இருந்தது. அந்த செட்டிநாடுனா ஒரு கட்டம். இப்ப பட்டுலைனா எத்தனை பார்டர், அந்த மோட்டிவ்ல இருந்து அவங்களுடைய ஊரோட அடையாளங்களை சொல்லுவாங்க. ருத்ராட்ச பார்டர், ரெட்டப்பேட்டு பார்டர், இப்படி பல வகை ரசிச்சோம்னு வைங்களேன், கட்டையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுல நம்ம அன்னப்பட்சி பார்த்தோம், மயில் பார்த்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆடம்பரத்தோட பார்க்க வேண்டாமே, ரசனையோட தான் பார்க்கலாமே. இப்படி தமிழ்நாட்டுக்கு உண்டான புடவைகள் இதெல்லாம் இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கேரளா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு உண்டான கசவு புடவை, கசவுன்னு சொல்லுவாங்க. அந்த முண்டு கட்டி இந்த ஹாஃப் வெயிட்ல கட்டுறாங்க இல்லைங்களா, அது. அடுத்தது ஆந்திரா ஒரு அழகான ஒரு புடவைக்குண்டான ஒரு இடம்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம இதை எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாத டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ்ல இன்னைக்கும் நெசவு பண்ணக்கூடிய புடவைகள்னா அது ஆந்திராலதான். அங்க இருக்கக்கூடிய கத்வால் புடவை ரொம்ப ஃபேமஸ். அது பட்டோட சரிகையில காட்டனோட இலையோட சேர்த்திருப்பாங்க. அங்க இன்னமும் இப்ப புழக்கத்தில் இருக்கக்கூடிய கலம்கரி புடவையின் துவக்கம் ஆந்திரா. அதுலயே 2 வகை இருக்கும். காளஹஸ்தியில் போடுவது உங்களுக்கு கையில போடக்கூடிய கலம். அதே மச்சினப்பட்டியில் போடக்கூடியது கலம்கரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்ட். கலம்கரி ஒரு என்ன சொல்றதுன்னா ரசாயனங்களையோட ரசனையோடு பார்த்த ஒரு புடவைன்னு சொல்லலாம். கடுக்கா பொடி இருக்கு இல்லைங்களா, கடுக்கா பொடிய நல்லா பவுடர் பண்ணி பசும் பாலில் கரைத்து அந்த காட்டனோ பட்டோ எந்த புடவையோ அந்த பசும்பால் கடுக்கா பொடி நிறைந்த பசும்பாலில் தோச்சு வைப்பாங்க. அத ஊற வச்சு காய வச்சு பக்குவப்படுத்தி வச்சிருக்க துணியில கிட்டத்தட்ட 48 நாட்கள் வெள்ளத்தை பொடிச்சு போட்டு அதுல துருப்புடிச்ச ஆணிகள், அந்த இரும்பு சாமானம் எல்லாம் நிறைய உள்ள போட்டு ஒரு மண் பானையில ஊற வைப்பாங்க. தண்ணி ஊத்தி ஊற வைப்பாங்க. அந்த தண்ணி நீங்களுக்கு ஒரு 48 நாட்கள் அது அப்படியே ஊறும் மண் களையத்துல.
அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில ஒரு வித்தியாசமுமே தெரியாது. சாதாரண அது தண்ணி மாதிரிதான் இருக்கும். நீர்த்து போன ஒரு கலர்ல இருக்கும். அத கலம்னு சொல்லக்கூடிய அந்த பேனா அவங்க உருவாக்கி இருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டிக் இருக்கும். முன்னாடி ஒரு தண்டு மாரி கொஞ்சம் பஞ்சு, நெறைய துணி வச்சு நூட்கள கட்டி இங்க அந்த தண்ணிய அப்சர்வ் பண்ற மாரி ஸ்பாஞ்ச் பேட்டர்ன்ல இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பா அந்த குச்சிய வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. இத வந்து அந்த தண்ணீல தொட்டு, அந்த கடுக்கா பவுடர் பால்ல ஊற வச்சு, காய வச்சு பக்குவப்படுத்தப்பட்ட அந்த புடவை இருக்கு பார்த்தீங்களா? புடவையோ, துணியோ, அத விரிச்சு இந்த தண்ணீய தொட்டு இது வரையும் பொழுது மேஜிக் நடக்குங்க. அப்படியே கருப்பா அப்படியே அவங்களோட டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுதான் கலம்கரி. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இலை, பூக்களை வைத்து பண்ணக்கூடியது தான் இந்த கலம்கரி சாரீஸ். ஆ இது வந்து அந்த ஒ ஊர் அந்த ஆந்திராவுக்கு உண்டான சிறப்பியல்கள். அதே இடத்துல வீவிங்ல ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. போச்சம்பள்ளி, இக்கத் அப்படிங்கிற புடவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நூலே கலந்து வரும். அதாவது டிசைன் வந்து ஜியோமெட்ரிக்கலா இருக்கும். க ஒரு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத வைப்ரன்ட்டான காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். அது நூல்லயே ரொம்ப அது மைக்ரோஸ்கோபிக்கலான ஒரு டிசைன் குடுப்பாங்க. இக்கத்தன், போச்சம்பள்ளி ஆந்திராவோட ஸ்பெஷல். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் கர்நாடகா பார்த்தோம்னா கேட்கவே வேண்டாம் மைசூர் சில்க். அப்படி எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு பட்டு வெயிட்லெஸ்ஸா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப ஆசை ஆசையா கட்டக்கூடிய ஒரு புடவை மைசூர் சில்க். அது தாண்டி ஒண்ணு இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பட்டேடா அஞ்சு அப்படின்னு ஒரு நெசவு ஒண்ணு இருக்கு. கர்நாடகால. அந்த நெசவு எதுக்கு சிறப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி வெய்யப்படக்கூடிய புடவை எப்படி இருக்கோ, அது அப்படியே பின்னாடியும் இருக்கும். முன்பக்கம் எது, பின்பக்கம் எது தெரியாத அளவிற்கு ஒரே மாதிரியான நெசவில் இருக்கக்கூடிய மிக அழகான நெசவு. அது வந்து உங்களுக்கு பட்டேடா அஞ்சு அப்படிங்கிற ஒரு புடவை. இது நீங்க பெங்கால் சைடு அப்படியே இந்த பக்கம் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா, தசர் சாரி அங்கதான் வருது. ஜாம்தானி, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த பெங்கால் காட்டன் சாரீஸ், பாலுச்சேரி சாரீஸ் எல்லாம். அப்படியே நேர காஷ்மீர் போனோம்னா பஸ்மினா பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி வரலாம். இதுக்கு நடுவுல ஜெய்ப்பூர் ஒண்ணு இருக்குங்க. ஒரு அழகான புடவைகளுக்கு உண்டான ஒரு ஹப். அங்க பத்திக், பக்ருடாபு, பிளாக் பிரிண்ட் எல்லாம் அதுதான் அங்கிருந்து மத்த இடங்களுக்கு வருவதுதான். இதுலயும் இயற்கை சார்ந்த வனஸ்பதி பிரிண்ட்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த பத்திக் பிரிண்ட். இது எப்படி நம்ம கலம்கரியில வந்து இந்த வெள்ளம் நிறைந்த அந்த துருப்பான அந்த தண்ணியில வரைஞ்சோமோ, அதே மாதிரி பிளைன் வெள்ளை துணியில உருக்கிய மெழுகுல தேய்ச்சு அந்த டிசைன்ஸ் அழகா வரைச்சு திருப்ப திருப்ப பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணிட்டு கடைசியா அந்த மெழுக ரிமூவ் பண்ணா எந்த புடவையில் எந்த நிறத்தில் ஆரம்பித்தார்களோ அந்த நிறம் மட்டும் தோய்ந்திருக்கும். மிச்ச நிறங்கள் எல்லாம் பரவி இருக்கு. அதுதான் பத்திக் பிரிண்ட். இப்படி ஆஹ் வகை வகையான ஒரு வடிவங்களில் நமது புடவைகள் நெய்யப்படுகிறது அல்லது பிரிண்ட் செய்யப்படுகிறது. இதுல இன்னொரு ஒரு சின்ன ஒரு அரசியல் குறிப்பு ஒண்ணு இருக்குது. இண்டிகோ அப்படிங்கிற ஒரு கலர் நம்ம சொல்லுவாங்க. அபுரியில இருந்து எடுக்கக்கூடிய இண்டிகோ அப்படிங்கிற ஒரு கலர். அது நம்மளோட மிகப்பெரிய பாரம்பரியமா நமக்குள்ளார வந்த ஒரு செடியோ தாவரமோ கிடையாது. ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த இண்டிகோங்கிறது அவங்களுக்கு ராயல் கலர். அதை வந்து நம்ம நாட்டுல பயிரிட்டு நம்ம நாட்டுக்கு அந்த இண்டிகோங்கிற அந்த கலரை நமக்கு பரிச்சயமாக்கினார்கள். இன்னமும் அந்த ஜெய்ப்பூர் காட்டன்ல இண்டிகோ அப்படிங்கிறது அஜ்ரக் பிரிண்ட்ல இன்னும் ஒரு ஹைலைட்டடான ஒரு கலரா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து தாண்டி தாண்டி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புடவைகள் எல்லாம் இவ்வளவு பெருமையா பேசுறமே, அதுல ஏதாவது ஒரு சின்னதா அந்த பாரதியார் கவிதைகள்ல வர மாதிரி ஒரு சின்ன பிசுறு ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தா, இந்த எங்களோட ஆசை சின்னதுதான், எங்களுக்கு உடம்பு சிறிது, ஆகையால் தீனி சொற்பம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஆசை இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லயே முடிஞ்சு போயிடும். ஆனாலும் வறுமை என்னும் பேய் எங்கள் இனத்தையும் அழித்து விடதான் செய்கிறதுன்னு இந்த பறவை பறந்துகிட்டு சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல ஒரு சில நெகட்டிவ்ஸும் இதுல இருக்கு. அதாவது ஆசைக்காக, அழகியலுக்காக கட்டக்கூடிய புடவைகள் பல நேரங்கள்ல ஆடம்பரத்திற்காகவும், இது என்னோட ஆளுமை அப்படின்னு காட்டுறதுக்காகவும், நம்மளுடைய சக்திக்கு மீறி கசக்கி புழிஞ்சு ஒரு இடத்துல வாங்கி நிற்கும் பொழுது அதுவே ஒரு வெறுப்பாகிறது. அதை நம்ம தவிர்த்துக்கலாம். புடவையை விட அதிகமா ஒரு
ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டு நம்ம மத்தவங்களுக்கு கொடுமைப்படுத்த வேண்டாம். இதையெல்லாம் பண்ணாம இருந்தோம்னா இவ்வளவு அழகான புடவையை எல்லாரும் கொண்டாடுவாங்க. இன்னொரு அதுல ஒரு சிறப்பு உண்டுங்க. மத்த உடைகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டா போட முடியாது. ஸ்மால்ல இருந்து எக்ஸ்எல்ல மாத்துனீங்கன்னா திருப்பியும் வேற ரிவர்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். ஆனா அந்த புடவைக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம கட்ட முடியும். எவ்வளவு வெயிட் ஆனாலும் அது கட்ட முடியும். மிக 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 நம்மோடு இணைந்து வாழும் இந்த புடவை ஒரு ஆடம்பரத்தின் அடையாளம் அல்ல. ஆடம்பரமோ ஆடம்பரத்தின் அடையாளம் அல்ல, அழகியலின் அடையாளம். இது உரிமை மட்டுமில்ல. சில நேரங்களில் அது உடைமையாக இல்லாமல் உரிமையாக இருக்கிறது, நினைவாக இருக்கிறது, அழகியல் அடையாளமாக இருக்கிறது. மிக அழகான வாய்ப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி மேடம். நீங்க ஒரு சிறப்பான உரையை தந்தீங்க. இது ஒரு வரி அல்ல, இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு பேச்சல்ல, இது ஒரு விழிப்பு. இன்றைய நட்புலரி 1185வது நாளில் திருமதி பிரேமலதா கே அவர்கள் எடுத்துரைத்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்ற தலைப்பு நம் உடலை மட்டுமல்ல, நம் குடும்பத்தையும் நம் எதிர்காலத்தையும் காப்பாற்றும் ஒரு சக்தியான சிந்தனை விதை. சாயம் நிறைந்த சேவை. அவர்கள் சொன்னார், சாயம் என்பது சோர்வல்ல, அதுதான். அது என்ன? அது மனித நேயத்தின் நிறம், அது தியாகத்தின் வாசனை, அது உயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு அருமையான புரட்சி. ஆனால் அந்த சிகரெட் பிடிக்கும் கை அந்த சேவையை செய்ய முடியுமா? ஒரு புகை உள்ளே உயிரை எரிக்கும் போது வெளியே நாம் எப்படி ஒளி கொடுக்க முடியும்? இதுதான் இன்றைய பேச்சின் மையம். கபோர்டு திறந்தால் அதிகமாக இடம் பிடிப்பது ஆண்களின் உடை, ஆனால் ஒரு சிறிய பகுதியை மட்டும் பிடிக்கும் பெண்ணின் சேலை. அதன் பின்னால் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. சேலையில் வீடு கட்டலாமா? ஆம். அந்த சேலை ஒரு குழந்தைக்கு தொட்டில், ஒரு தாயின் பாதுகாப்பு, ஒரு பெண்ணின் பெருமை. ரயிலில் கூட சேலை தொட்டில் கட்ட பயன் செய்கிறோம். அது வெறும் துணி இல்லை, வாழ்க்கையை தாங்கும் கருவி. பிறந்தது முதல் திருமணம் வரை 5ஆம் மாதம் கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் சேலை. தாய்மாமன் முதல் சேலை கொடுப்பார். திருமணத்தில் பட்டு சேலை. ஒவ்வொரு ஆண்டும் உறவுகள் சேலை பரிசு. இது ஒரு உடை அல்ல, இது ஒரு மரபு, இது ஒரு உறவு. 90களின் நினைவு. மாலையில் யாரோ ஊட்டி வரை உறவு, KR விஜயா போல இது கண்ணாடி மாளிகை என்று அம்மா சொல்வார். அப்பா வாங்கி தந்த பருத்தி காட்டன், இவை எல்லாம் ஒரு தலைமுறையின் உயிர். நெசவாளியின் கைப்பணி. காஞ்சிபுரம், ஆரணி, மதுரை, சுங்கடி, செட்டிநாடு, கேரளா, இப்படி பல, மேற்கு வங்கம், காஷ்மீர். ஒவ்வொரு சேலையும் ஒரு மாநிலத்தின் கதை, கலாச்சாரத்தின் குரல். 48 நாட்கள் ஊற வைத்து, கையால் வரைந்து, நூலில் வடிவமைத்து. இது தொழில் அல்ல, இது ஒரு மாயாஜலம். ஆனால் இந்த மரபுகளையும் உடல், குடும்பம், எதிர்காலம் இப்படி பாதுகாப்பாக தொடர்ந்து மனித வாழ்க்கையில் சேலை இடம் பிடிக்கிறது. இன்று இந்த பேச்சை கேட்ட பிறகு உங்கள் எண்ணம் மாறவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை மாறாது என்று இந்த சிறப்பான உரையை தந்த திருமதி பிரேமலதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். நன்றி. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. நான் கொஞ்சம் லேட்டா சேர்ந்தேன். டைட்டில் அவங்க என்ன வச்சிருந்தாங்க? சாயம் நிறைந்த சேலைகள். சாயம் நிறைந்த சேலைகள் சார். Thank you. வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணால அது தலைப்பா எடுத்துக்கிச்சு. ஸோ சாரி. சாயம் நிறைந்த சேலைகள். ரமேஷ் சார். நன்றி சார். பிரேமலதா மேடம் ரொம்ப நாள் கழிச்சு உள்ள ஒரு என்ட்ரி. சேலை பற்றி இப்போ கூட ஒரு 3 நாள் முன்னாடி நான் ஒரு பயிற்சி ஃபிசிக்கலாக பண்ணும்போது 3 பீரோவில் லேடிஸ் சேரீ வச்சுருக்குறாங்க அப்படின்லாம் சும்மா ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஆக்சுவலி அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ இல்லையோ, பட்டு ஒரு சேலைங்கிறது மனுஷனோட எந்த அளவுக்கு பின்னி புனைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நாங்கள்லாம் சின்ன வயசுல அம்மாவோட புடவையோட வாசனையில் தூளியில் தூங்கினதெல்லாம் இன்னும் எங்களுக்கு மெமரியில் இருக்குது, சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட. ஸோ அந்தளவு அது வந்து ஒரு பெரிய பாண்டிங் வித் த ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது அருமையாக சொல்லி, எத்தனை வகைகள் சாரி இருக்குன்ட்டு நிறைய சொல்லி, இதெல்லாம் தரம் பிரித்து பார்க்கறதுக்கே, கற்றுக் கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய பயிற்சி வேணும். அப்படிங்கிறது ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்வம் நம்ம பெண்களுக்கு வந்திருக்கும்.
அருமையான விஷயங்கள். எமோஷனலா ஆரம்பிச்சு டெக்னிக்கலா கம்ப்ளீட் பண்றீங்க. தேங்க்யூ. சூப்பர் பேஷன். தேங்க்யூ ரமேஷ் சார், சிறப்பான பின்னோட்டத்துக்கு. அடுத்து நித்யாதேவி மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு வந்து ஒரு 5 to 7 நிமிடம் கேட்க வாய்ப்பு இருந்தது. எதுக்காக உள்ள போக சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. நான் வந்து பெரும்பாலான நேரம் ஃபுல்லா புடவையிலேயே தான் இருப்பேன். எல்லாரும் கேட்பாங்க, லீவ் அப்ப கூட எதுக்கு புடவைய கட்டி இப்படி இழுத்துக்கிட்டு கிடக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசா எப்படி இப்படி அழகா சுத்தி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல இருக்க அழகு வேற எதுலையுமே இருக்காது. நீங்க சொன்னீங்க பாருங்க, மத்ததெல்லாம் வந்து வயிறு புடைச்சுக்கிறோம், எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் அது இதுன்னு இருக்கும். ஆனா இது எப்படினாலும் பிடிச்சி இழுத்துடலாம். அதுலயும் டைப்ஸ் ஆஃப் இது சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா அந்த பீரோல்ஸ் கம்மியா சொன்னீங்க, கொஞ்சம் தான் அடுக்கி வச்சிருக்க மாதிரி. அப்போ வந்து பெட்டியில தான் வச்சிருப்பாங்க. அப்பயும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 சேலை தான் வாங்குறாங்க. அதையே அப்படியே ரொட்டீனா தேய்ச்சு நீட்டா உங்களை பார்க்கவுமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த புடவையோட இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் தொட்டில இருந்து கட்டில இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பயன்படுதுன்னு சொன்னது. அந்த ஒரு ஒரு சேலைக்காக சட்டைய போட்டு அதிகமா யூஸ் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க ஆரி ஒர்க் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது ரொம்ப ரொம்ப வாஸ்தவமான உண்மை. நான் இப்ப வந்து ஹம், ஒரு சட்டைய ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு 10 சேலைக்கு கட்டுவேன். அந்த சட்டை யாருக்கு ஜோடினே தெரியாது. ஆனா அத்தனை சேலைக்கு அது உதவும். அந்த மாதிரி தான் கொண்டு போவேன். மேக்சிமம் இல்லாத சேலைக்கு உள்ள சட்டை தைக்கிறதா தான் என்னோட தீபாவளியோடைய அந்த ஒரு புது உடை இருக்கும். போக மாட்டேன். நான் வாங்கின சேலைன்னு ஒன்னோ என்னமோ தான் நான் வாங்கினதுன்னு இருக்கு. எல்லாரும் வாங்கி தர்றது இல்லைன்னா வீட்டுல பிள்ளைங்களே எனக்கு செலக்ட் பண்ணிட்டு, இல்ல அப்பா இருந்த காலம் வரைக்கும் அப்பா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் நல்லா இருந்தது. சூப்பரான சாயம் நிறைந்தது மட்டும் இல்ல, அது ஸ்- நிறைய நினைவுகளை சுமந்ததுன்னு கூட சொல்லிக்கலாம். நான் சாரியின் நினைவுகள் அப்படின்னு பேசுறீங்களோன்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே நம்ம கெஸ் பண்ணணும் அப்படின்னு சாயம் மட்டும் நிறைக்கல. ஆம், சாய சில சேலைகள் போக கூட செய்திருக்கு. நேற்று துவைக்கும் போது சாயம் போன சேலைகள் கூட இருக்குது. அதுல போய் வேற சேலையில ஒட்டிருமோன்னு கலரை பார்த்து பார்த்து பிரிச்சு பிரிச்சு துவைப்போம் பாத்தீங்களா. அந்த கொக்கி எல்லாம் கரை படிஞ்சிடக்கூடாதுன்னு வாஷிங் மிஷின்ல கூட போட மாட்டோம். ரொம்ப நாளைக்கு லைஃப் வரணும்ட்டு வெயில விட்டுட்டு திருப்பி எல்லாம் போடுவோம். நல்லா இருந்தது. சாயம் மட்டும் நினைக்கல, எங்க மனசையே அப்படியே நிறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிரேமலதா மேம் சூப்பர் மேம், எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ. மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி நன்றி நித்யாதேவி மேம். புடவை என்பது துணி அல்ல, ஒரு பெண்ணின் மரியாதையை மூடும் மௌன கவிதை. சேலை கட்டிய பெண் சமூகத்தின் செழுமையை சுமக்கும் சின்னம். புடவையில் மடிப்புகளில் ஒரு தலைமுறையின் நினைவுகள் மறைந்திருக்கின்றன. அடுத்ததா நாகவலி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அருமையான பேச்சு. காலையிலே வந்து ஆண்களுக்கு கடுப்பு ஏற்றுற மாதிரி, ஐயா பெண்கள் மட்டுமே உணரணுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி எங்க வித்யாதேவி மேம் சொன்னாங்களா 3 பீரோ, எங்க வீட்டுல இது நடக்கும் டெய்லிக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும் அதோட அருமைகள் நிறைய. ஏன்னா டெய்லி கட்டுறவங்க சாரீஸ் டீச்சர்ஸுங்க அதிகமா கட்டுவாங்கங்கிறதுனால சொல்றேன். ஏன்னா அவங்க பீரோ ஏண்டி பத்தாதா இன்னும் அவங்க கொஞ்சோண்டு உங்க பீரோல அடித்தட்டு மட்டும் தரீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படின்னு சொல்லுவாங்க, ஏண்டி 3 பீரோ பத்தாதா உனக்கு, இன்னுமா தேவை? அந்த கடைசி ஏங்க ஃபேன்சி சாரி எல்லாம் வச்சா இது மாத்தி மாத்தி இழுக்குதுங்க, நான் அதை மட்டும் உங்க அடித்தட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது ஒண்ணு ஒண்ணு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எக்ஸலண்டான பேச்சு. ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்களுமே வந்து மனசுல பதிகிற மாதிரி மலரும் நினைவுகளை கொண்டு வந்தது. முதல்ல நம்ம சாரி கட்டினதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே மலரும் நினைவுகளை ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்தது. அப்பா அம்மாவோட எப்படிலாம் அந்த சாரிக்கு ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எக்ஸலண்ட் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நேரம் கருதி அடுத்த ஆளும் பேசணும்ல, அதனால தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். எக்ஸலண்டா இருந்தது பேச்சு.
புடவையின் நிறங்கள் சாயம் போன சேலைகள். சூப்பர் மேம், எக்ஸலன்ட் மேம், வாழ்த்துக்கள் மேம். நன்றி நாகவல்லி மேம். புடவை என்பது பாரம்பரியத்தின் உயிருள்ள வடிவம். மாற்றங்கள் வந்தாலும் புடவையின் மகிமை என்றும் மாறாது. அடுத்து ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். பிரேமலதா மேடம் அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. அது அவங்க சொன்னது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நிறைய நடந்தது. அதாவது நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க தங்கச்சிக்கு அக்காவுக்கு புடவை கொடுக்கறதெல்லாம் சொன்னா வருஷம் கொடுக்கறது, அது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற இதுதான் என்னோட வீட்லயும். நிறைய வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 சிஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலும் எடுத்துட்டு வருவேன். என்னோட மனைவியே எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க சொன்ன கார்டன் வரையலி, என்னோட ஒய்ஃபுக்கு நான் முதல்ல எடுத்து கொடுத்த புடவை கல்யாணம் ஆன புதுசுல அது வந்து கார்டன் வரையலி தான். அப்போ அது வந்து ரிலையன்ஸ் விமல் அவங்களோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அவங்க நிறைய சொன்னாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்னோட இதுல வந்து நிறைய புடவைங்க கம்மியா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு தெரியல. அவங்க அப்படி இருப்பாங்க போல இருக்கு. நிறைய வீட்டுல வந்து புடவைகள் நிறைய இருக்கும். ஆண்கள் ட்ரெஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கும். எத்தனை இருந்தாலும் திடீர்னு வந்து எனக்கு வந்து எதுவுமே இல்லை புதுசா எடுக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்துருக்கேன். பட் புடவையில பத்தி அவங்க சொன்னது ரொம்ப எல்லா ஊரை பத்தியும் சொன்னாங்க. அது மாதிரி நிறைய லேடிஸ் எப்படின்னா அவங்களோடது இல்லாம அடுத்த வீட்டுல இல்ல அவங்க சொந்தக்காரங்க எப்ப வாங்கினாங்க, அந்த புடவை எதுக்கு வாங்கினாங்க, அந்த அளவுக்கு நமக்கு எந்த புடவை எந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினான்னு தெரியாது. பக்கத்துல இருக்க நம்மளோட தம்பி ட்ரெஸ் எப்போ வாங்கினான்னு தெரியாது. ஏதோ ஒரு ஷர்ட் பேண்ட் எடுத்து போடும். ஆனா அவங்க வந்து அந்த புடவை பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வுக்கு வாங்கினாங்கன்ற அளவுக்கு அவங்க போவாங்க. அது மாதிரி நான் என்னோட வீட்டுல இருக்கிறத சொல்றேங்க. அந்த மாதிரிதான் நடக்கும். ஸோ ஆனா அந்த இன்னொன்னு வந்து அவங்க புடவைய தொட்டில் கட்டுறது அதெல்லாமும் எங்க வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை எல்லாத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்தினதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி ஜெகநாத் சார். மாத்தி சொல்லிட்டாங்க சார், விட்டுருங்க, பரவாயில்ல. புடவை ஒரு ஆமா அழகு ஆமா மட்டுமல்ல. சொல்லுங்க மேடம். ஆமா, அதுதான் உண்மை. இது என்ன கம்மியா வாங்குற, நானே சொல்றேன். எங்க புடவை தான் நிறைய இருக்கு. நன்றி மேடம். ஒரு புடவை 200 அழகு மட்டுமல்ல. இருக்குமாக்கா? தம்பி ஒரு 78 என்னமா இருக்குப்பா. எண்ணி நானும் பாத்துக்குவேன். சிலதை டிஸ்கார்ட் பண்ணுவேன். அப்ப அதாவது கம்மிதான் அக்கா. ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது என்கிட்ட புடவையே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். நன்றி. புடவை அழகு மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு பொறுப்பு, பெருமை. பெண் புடவை கட்டும்போது அவள் உடை அணிவதில்லை, அவள் மரபை அணிகிறாள். நன்றி. அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புறவி காலை வணக்கம். பிரேமலதா மேம், எக்ஸலன்ட் செஷன். ரொம்ப நீங்க சைக்காலஜிஸ்ட்னு சொல்லி அந்த இதுல போட்டிருந்ததுனால நீங்க எதை பத்தி பேசுவீங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புலயே நான் அப்படி வந்தேன். ஆனா நீங்க செம்மையா கலக்கிட்டீங்க மேம். எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தலைப்புல பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஒரு ஜவுளி கடைக்குள்ள போன ஒரு திருப்தி அப்படியே கிடைச்சது. ஆக்சுவலா நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். நான் ஜவுளி கடைக்குள்ள போய், ஏன்னா போறதே இல்லை. ஏன்னா வாங்கி வச்ச புடவையே கட்டுறது இல்லை அப்படிங்கறதுனால அந்த எடுக்கிறதே இல்லை மேம். அதுவும் இப்ப ஆன்லைன் வந்ததுல இருந்து சுத்தமா கடைக்கு போற இதுவே விட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு உங்க புண்ணியத்துல வந்து அந்த போன திருப்தியே கிடைச்சிருச்சு. ஆத்ம திருப்தியா அப்படி ஒரு சைக்கிள் எங்களை எடுத்துட்டு போயிட்டீங்க. 1 2 இல்ல, சுங்குடி புடவையில இருந்து மைசூர் சில்க், பெங்கால் காட்டன், காஷ்மீர் சில்க், ஜெய்ப்பூர் இது, பாந்தினி பிரிண்ட், எல்லாமே ஒரு பெரிய எக்ஸிபிஷனுக்கே நாங்க போன திருப்தி கிடைச்சிருச்சு. சொன்ன மாதிரி அந்த புடவைக்குள்ள வந்து அந்த புடவை கட்டுனாலே அது ஒரு கண்ணியமான உடைங்கிற அந்த இது கண்டிப்பா வரும் மேம். அது பாக்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம கட்டுறவங்களுக்கும் அது வரும். அதை ஒரு நேர்த்தியா கட்டுறதுல ஒரு அழகு இருக்குது. எல்லாமே ஒரு அசத்தலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். யூஸ்வலா சொல்லுவாங்க பிரியாணி வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் அண்ட் ஃபுட், இட் இஸ் அன் இமோஷன் சொல்லுவாங்க. நான் அதை வந்து இன்னைக்கு புடவையில தான் சொல்லணும். சாரி வந்து இட் இஸ் அன் இமோஷன். அது வந்து சும்மா அது ஒரு நார்மல் ட்ரெஸ் கிடையாது. அதை கட்டும் போது கிடைக்கிற அந்த இமோஷன், ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாமே வந்து அதை அனுபவிச்சாதான் தெரியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு காட்டன் சாரி நார்மல் ஒரு 200 ருபீஸ், ரொம்பலாம் ஆடம்பரமா போவேணாம். ஒரு 200 ரூபாய் காட்டன் புடவையில கிடைக்கிற சந்தோஷம், அந்த அழகு அவ்வளவு அழகா இருக்கும் மேம். அது வந்து இப்போ புடவைனா பணக்காரங்க கட்டினாதான் நல்லா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்மல் காட்டன் புடவை ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி கட்டினா கூட அவ்வளவு அழகா இருக்கும். அதை கஞ்சி போட்டு கட்டினா என்ன, கஞ்சி போடாம கட்டினாலும்
அப்படி ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும், அழகும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க லாஸ்ட்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க. அதுதான் இருக்கிறதுலயே அந்த மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி சாரி மிராக்கிள் அது. என் நம்ம தமிழர்கள் சரி, நம்ம இந்தியன்ஸ் சரி எப்பவுமே வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரீயூஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணலான்ட்டு தான் அவங்களுடைய அடிப்படை பிளானே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சைஸ் நீங்க என்னதான் எக்ஸ்ட்ரா சைஸ் மாறினாலும் சரி, ஒல்லியானாலும் சரி, குண்டானாலும் சரி, எதுக்குமே கவலைப்படாத ஒரே ட்ரெஸ் சாரி தான். எடுத்தோமா, சுத்துனோமா, ஃபிட் ஆயிடும் அவ்வளவுதாங்கிற மாதிரி அவ்வளோ அழகா ரொம்ப பிராக்டிக்கலா அந்த ஒரு இதை அண்டர்லைன் பண்ணி சொன்னீங்க. அது மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணே ஒண்ணு தோணுச்சு நீங்க இந்த இது செஷன் அட்டன் பண்ண உடனே. யூசுவலா ஸ்கூல்லலாம் வந்து குழந்தைங்கள வந்து இந்த எஜுகேஷனல் ட்ரிப்ன்னு கூட்டு போவாங்க மேம். அப்ப அந்த மாதிரி கூட்டு போறச்சு எனக்கு இப்ப தெரியல. இப்ப வந்து கொஞ்சம் நல்ல ஹைஃபையான பிளேசஸ்க்கு தான் கூட்டு போற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் நாங்க ஸ்கூல்ல படிக்கிறச்சலாம் வந்து இந்த பேப்பர் மில்க்லாம் கூட்டு போவாங்க. அப்ப நான் வந்து சன் பேப்பர் மில் சேரன் மகாதேவில இருக்குது. நாங்க பாளையங்கோட்டையில அங்க இருந்தனால பக்கத்துல கூட்டு போனாங்க. எனக்கு இன்னைக்குமே வந்து அந்த எஜுகேஷனல் டூர்ல அந்த பேப்பர் மில்ல நடக்கிற ப்ராசஸிங் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சது அப்படியே ஞாபகம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து பார்த்ததுனால இப்ப வரைக்கும் அந்த பேப்பர்ஸ வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த இது வந்து மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அது மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த சாரி அங்க பாளையங்கோட்டையில வந்து அந்த சௌராஷ்டிரா அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீடுகள்ல நான் கண்ணால பார்த்திருக்கேன். அவங்க புடவை வந்து அப்படி நெஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மாவே அவங்களுக்கு அப்படி அவங்க அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த பட்டு நூல் நெய்யிற அந்த இது இருக்கும். சின்ன கட்டை மாதிரி தான் இருக்கும். அவங்க பாட்டு நெஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்படி கண் கொட்டாம பார்த்துட்டே இருப்போம். எப்படி நெய்றாங்க ஒரு புடவைய அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அவங்கள பட்டு நூல்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அந்த அளவுக்கு. சோ இந்த பசங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு போனா, நம்மளுடைய நாட்டினுடைய அடிப்படை ஆதாரமான இந்த தொழில் வந்து அழியாம இருக்கும். அதுக்கு அது அது வந்து அவங்க மனசுல பதிஞ்சு அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒரு ஒரு புடவை வர்றதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு கடினமான உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல இன்னும் நிறைய கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ மேம். எக்ஸலன்ட் செஷன். ஒரு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஒரு பெரிய கிரவுன் வச்ச மாதிரி அழகான ஒரு தலைப்புல சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். அழகு கண்களில் பிறக்கும், ஆனால் புடவையில் முழுமை பெறும். கவிதா கண்ணன் மேம், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட் பிரேமி இன்னைக்கு பேசுனது ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இந்த தலைப்பில் எடுத்து பேசுனது எனக்கு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று தான் அவங்கள அருணகிரி சார் சொன்னோன்னே நான் இப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன். இது மாதிரி என்ன தலைப்புடா, நீ என்ன தலைப்பு எடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. என்ன உதவினாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தலைப்பு எனக்கே ஒரு ஆச்சரியமான தலைப்பு தான். காலையில அதுக்காகவே என்ன தலைப்பா இருக்கும்னு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. ஆமா, சாரிக்கும் பிரேமிக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. ஏன்னா சாரியை பத்தி என்ன டவுட் வந்தாலும் அவங்க வந்து அழகா சொல்லுவாங்க. இதை கட்டு, அதை கட்டு, இந்த புடவை சூப்பரா இருக்கும், அந்த புடவையில அவ்வளோ இது டெப்த் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னடா இது புடவை ஃபங்க்ஷனுக்கு நம்ம கட்டுறோம், இவங்க இவ்வளோ டீட்டெயில் வச்சு பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா அத அவங்க எவ்வளோ ஸ்லாகித்து இருக்கிறதோட அதுல எவ்வளோ உண்மைகள் இருக்கு, அதுல எவ்வளோ ஊடுருவி இருந்தா இவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியமாகவும் இது சந்தோஷமாகவும் இருக்கு. முதலில் நான் புடவை கட்டும் தருணம் எல்லாம் நினைச்சு பார்க்கறது, அது மாதிரி ஒரு இந்த பழைய நினைவுகளுக்கு கொண்டு சென்று விட்டது. எல்லோருக்கும் அம்மா தாய்னா அதாவது தாயை போன்ற உறவு, நீடிக்கக்கூடிய உறவை நினைவுபடுத்தக்கூடியது புடவைன்னு நான் நம்புறேன். புடவை கூரை புடவையா இருக்கட்டும், பட்டு புடவையா இருக்கட்டும், தாய்மாமன் வீட்டுல இருந்து வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த என்னோட தாய்மாமன்கள்லாம் சிங்கப்பூர்ல இருந்ததுனால எனக்கு அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாம அத்தை வீட்டுக்காரரு அந்த மாமா தான் வந்து வயசுக்கு வந்தப்போ புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் முதல் புடவை. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் சாரி பிஸ்னஸ், இதெல்லாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அப்பாவும் அம்மாவும். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய புடவைகள் வீட்டில் வந்து அழகழகான புடவைகள். சிங்கப்பூருக்கு எங்க அப்பா போனா சிங்கப்பூர் அந்த யூனிக்கா இருக்கும் அந்த புடவைங்கள்லாம்.
எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்களா விக்கிறதுக்கு. எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் பார்த்து, "ஐயய்யோ! இவ்ளோ அழகழகா இருக்கே இந்த புடவைங்கள்லாம்" அப்படின்னு ஆச்சரியமாவும், அதிசயமாவும் இருக்கும். "மம்மி இந்த புடவை எடுத்துக்கோங்க, அம்மா இந்த புடவை எடுத்துக்கோங்க. இத வந்து எடுத்து வைக்கிறீங்களா எனக்கு?" அப்படின்லாம் சொல்லி புடவை கட்ட முடியாத வயசுலலாம் அதெல்லாம் வந்து சிலாகித்து எடுத்து வைக்க சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அம் அது அப்புறம் நெனச்சு பார்த்தா, ஒருவேளை எங்க அம்மாவால வாங்கி தந்து நான் எடுத்துக்க முடியாதுன்றதுனால நான் அப்படி சொல்லியிருப்பனோ! ஃப்யூச்சரா ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்குமோ! அப்படின்னு சொல்லி நெனச்சது உண்டு. ஏன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்க அம்மா தவறிட்டாங்க. அ அப்பவே எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு பட்டு புடவைலாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மாவோட நினைவுகளா நெறைய புடவைகள எடுத்து நாங்க யாருக்குமே குடுக்கவே இல்ல. ஒரு பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருந்து, அது என்னன்னா, நான் கல்யாணம் ஆகி வரும்போது எங்க அப்பா அந்த புடவைங்கள்லாம் குடுக்கவே மாட்டாங்க தெரியுமா? அது எங்க அப்பாவோட கனெக்ஷன் அந்த புடவைங்கள்லாம். ஆ என் தம்பிங்கலாம் புடவைங்கள வச்சுட்டே தான் படுத்து தூங்குவாங்க. ரொம்ப எமோஷனலான பாண்டிங் அது. எனக்கு இப்ப நெனைக்கும்போதும் கண்ல தண்ணி வருது. அ நெறைய புடவைங்கள எங்க அப்பாட்ட கேட்டு என்ட்ட குடுக்காம கூட போயிருக்காங்க. நான் தெரியாமல்லாம் எடுத்துட்டு வந்தது உண்டு. இன்னைக்கும் பீரோல அடுக்கி வச்சிருக்காங்க, இத்தன வருஷம் கழிச்சும். ஸோ, அ புடவைன்றது நம்மளோட எமோஷனல் பாண்டிங்ன்னு சொல்லுவேன். அம்மாவோட நெனைப்பு, அம்மாவோடைய வாசம் அதெல்லாம் நினைவூட்டுது எனக்கு. அ இன்னொன்னு சொல்லணும். வ நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு என்னுடைய பெரிய மாமியார் குடும்பம் கும்பகோணத்தை சேர்ந்தது. அ அங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனா ஆச்சரியம் காத்திருந்தது. நெசவு தொழில் அவங்களுடைய குலத்தொழிலா பண்ணிட்டு இருந்தாங்க. சாயம் பூசுறதுலருந்து, அந்த நூல வந்து ஒரு தெரு ஃபுல்லா இழுத்து கட்டிட்டு இருப்பாங்க. அ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாகவல்லி மேம் சொன்ன மாதிரி, அந்த ஒரு புடவைக்கு பின்னாடி அவ்ளோ பெரிய கதை இருக்கு. அவ்ளோ நாள் ஆகும் அந்த புடவைங்கள்லாம் நெய்றது. எனக்கு மாமியார் முதல்ல கல்யாணத்துக்கு புடவை எடுத்து குடுக்கறதுக்கு, நான் காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்டேன். அவங்க இல்ல முடியாது. அவங்க மயிலாடுதுறைன்றதுனால, திருபுவனத்துல தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு, புடவ அங்க தான் எடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கனெக்ஷன். அதே மாரி தம்பி வருஷம் இப்போ நீக்கு தாய் வீட்ல இருந்து குடுக்குற புடவ. அப்பா வந்து பிறந்த நாள்னா நீ புடவ எடுத்துக்கோன்னு சொல்றதும், தம்பி வந்து நீ புடவ எடுத்துக்கிறியான்னு சொல்றதும். அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கும், ஒய்ஃப்க்கும் உள்ள சண்டையே இந்த பீரோ சண்டை தான். எத்தன புடவ தான் நீ வாங்குவ? அவருக்கு எனக்கு வர திட்டே அதுதான். எத்தன புடவைங்க தான் வாங்குவ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரீடர்க்கெல்லாம் எத்தன புடவ இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 100 புடவ நான் வச்சிருக்கேன். ஒரு புடவ ரிப்பீட் ஆவாத மாரி கட்டுவேன். வருஷத்துக்கு ஒரு புடவைன்னு கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அ யூனிஃபார்ம் கட்டுறவங்கலாம் பாவம். அவங்களுக்கெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்லாம் அந்த வகையில கொடுத்து வச்சவங்க. டெய்லி ஒரு புடவ ஜம்முன்னு கட்டிட்டு போவாங்க. மலர் டீச்சர், அ அப்புறம் கடலோர கவிதைகள்ல நம்ம பார்க்காத டீச்சரா, கொடை எடுத்துட்டு போற டீச்சர். அது மாரி டீச்சருக்கு வந்து தனி மதிப்பு குடுக்குறதே இந்த புடவைங்க தான். அந்த வகையில ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் எங்களுக்கு வந்து வர தலைவலியே, இந்த புடவ கட்டின புடவையே திருப்பி கட்டக்கூடாது அப்படின்ற ரொட்டீன். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, "நீ அந்த புடவைய அன்னைக்கு கட்டியிருந்தல்ல இந்த ஃபங்ஷன்ல" அப்படின்னு யாராவது சொல்லிருவாங்களோன்றதே நம்மளுக்கு வந்து பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ புடவைய பத்தி பிரேமி வந்து பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. எத்தன வகையான புடவைகள், அது எப்படி எவ்வளோ நுணுக்கங்களோட அவங்க வந்து பேசின விதம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கங்கள். நன்றி கவிதா மேம். முதல் ஆசிரியை சாவித்திரிபாய் புலேவும் மாத்துக்கு கையில ஒரு புடவை எடுத்துக்கிட்டு தான் போய் முதல்ல பள்ளியை நடத்தினாங்கன்ற வரலாறும் பார்க்கிறோம். நாகரிகம் வளர்ந்தாலும் புடவை என்ற மரபு ஒருபோதும் குறையாது. அடுத்ததா வீரா சார் வாங்க. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. சாயம் நிறைந்த சேலைகள்னு நான் கொஞ்சம் கழிச்சு தான் வந்தேன். அதுல சாயத்தை கூட சாரம் நிறைந்த, ஏன்னா சொல்ல இவ்வளவு செய்தி இருக்கான்னா அதுல இவ்வளவு சாரம் நிறைந்த சேலைகள் அப்படின்னு வச்சிடலான்னு நினைக்கிறேன். அருமையான செய்திகளை சொன்னாங்க. அன்னையருடைய அன்பு நிறைந்த அந்த சேலைகளை தான்
நம்மளுடைய வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தொடங்குறது. இன்னமும் தொடங்கிட்டு இருக்கு பல இடத்துல. காரணம் என்னன்னா, வெறும் சேலைய தொட்டில் கட்டி அப்படியே போட்டு உறங்க விடுறது இல்ல. அங்க ஒரு பாடலும் பாடுவாங்க. அந்த பாடலும், அந்த இனிமையும் கிடைச்சு தான் தூங்குவோம் நாங்க. வெறும் சேலையில நாங்க தூங்குறது இல்ல. அது 1. 2வது சில பழமொழிகள நம்ம தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். "சேலை கட்டிய மாந்தரை நம்பாதே" அப்படின்னு ஒரு பழமொழி. அதுல உண்மையா என்னன்னா, அந்த காலத்துல தேள் அகட்டிய கண்களை விழித்துப் பார்க்கின்ற பெண்கள். அது பொது மகளிரா இருந்துடலாம். அப்படிங்கிறதுனால அவங்கள தான் நம்பாதேன்னாங்களே தவிர, சேலை கட்டிய எல்லாரையும் நம்பாதேன்னு சொல்ல, அத தப்பா புரிஞ்சுகிட்டு நம்ம செய்றோம். அதுக்கு தான் பாரதியார் என்ன சொன்னார்ன்னா, புதுமை பெண்ணுல, "நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திறந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திறம்புவதில்லையாம்." ஏன்னா, நான் யாருக்குப்பா கவலைப்படணும்? நான் நேர்மையா இருக்கேன்னு சொல்றது தான் அந்த மாந்தருங்கிறதுல அழகா சொன்னாங்க. கடைசியா நகைச்சுவைக்காக ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். நாங்களும் நீங்க எப்படி சேலைய உருவங்கள் பொறுத்தாலும் எதுனாலும் பயன்படுத்துற மாரி, இன்னைக்கும் வேஷ்டியையும், துண்டையும் நாங்க அப்படி பயன்படுத்த முடியும். 16 முழத்துல வேஷ்டி உண்டு. அத 2ஆ மடிச்சு, கொஞ்சம் நடுவுல கொஞ்சோண்டு மடிச்சு, வேஷ்டியையும், துண்டையும் நாங்களும் உடுத்த முடியும். காலங்கள் வரட்டும். எல்லோரும் இனிமையாக வாழ்வோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒட்டிக்கோ. நன்றி சொல்லு. நன்றி வீரா சார். கட்டிக்கோ ஒட்டிக்கோ. பெரிய புராணத்துல புடவை ஆண்கள் உடுத்தியதான வரலாறு இருக்கு. ஆரம்பத்துல அது வந்து ஆண்கள் உடுத்திய தான் இருக்கு ரெஃபரன்ஸ் பெரிய புராணம். நன்றி. அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். ஹலோ சார், குட் மார்னிங் டு ஆல். மேடம் குட் மார்னிங். சூப்பர் மேம். நீங்க ஆரம்பத்துல ஐ மீன் பிகினிங்ல சொன்னீங்க சம் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்களுக்கான இது கிடையாது. யூஸ்வலா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. நீங்க நிறைய ஆனா பண்ணிட்டீங்க. தெரியாத விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க வந்து நம்ம சாருங்களெல்லாம் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இத்தனை வகையான சாரீஸ் இருக்குன்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்க அம்மாக்களுடைய சாரியோட பாண்டிங்கை பத்திலாம் பேசுறாங்க. ஆனா அவங்க மனைவிகளுடைய சாரிய அவங்க பேச மாட்டாங்க. டீசெண்டான ஒரு மனசுல வச்சிட்டு இருப்பாங்க. பட் அது பெரிய இம்ப்ரெஷன் எவ்ரி மைண்ட் அது இருக்கும். ஸோ நீங்க அவங்களுக்கான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்க. சச் ஏ கிரேட் டாபிக். அண்ட் அதுல இருக்கிற அவ்வளோ இது யாருமே இப்படிலாம் பேச மாட்டாங்க மேம், இப்படி ஒரு தலைப்பை கூட எடுத்துக்கிட்டு. பட் நீங்க பண்ணிருக்கீங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் உளவியல் ரீதியா ஏதோ பேச போறீங்கன்னு கூட நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ ஒரு விஷயத்த நீங்க இவ்வளவு சூப்பரா பண்ணி எல்லா ஜென்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க, எங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து தாமோதர சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு ஜவுளி கடையில் உள்ள போய் எத்தனை கலர்கள் இருக்கின்றன என்று பார்ப்பதற்கே நேரம் போதாது போல இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு தலைப்பு சாயம் போகாத சாயம் நிறைந்த புடவைகள். மிக சிறந்த தலைப்பு. ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன இருக்குதோ இல்லையோ பட்டு புடவை பீரோ நிறைய இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளைக்கு கல்யாண நாளைக்கு கண்டிப்பாக புடவை எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷனில் பெண்கள் அத்தனை பேரும் இருக்கின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு திருமணம் ஆன பிறகு ஒவ்வொரு வருடமும் புடவை எடுத்து தருவோம். அதே போல் மனைவிக்கும் எடுப்போம். 2 பேருக்கும் 2 புடவை வருடம் கண்டிப்பாக எடுத்தது. ஆனால் இப்பொழுது அம்மா இல்லை. அவருடைய நினைவுகள் இருக்கின்றன. அவர் சாயம் போகாத அந்த நினைவுகள் இன்னும் பசுமையோடு இருக்கின்றன. அந்த புடவைகள் எங்களுக்கு 5 பெண்கள் உடன் பிறந்தவர்கள். அவர்களுக்கு 2 வருடம் பொறுத்து தான் அம்மாவுடைய புடவைகளை ஆளுக்கு கொஞ்சம் பங்கிட்டு கொடுத்தோம். கண்டிப்பாக வேணும் என்று எடுத்து சென்றார்கள். அவ்வளவு பாசம் நிறைந்த அந்த சாயம் நிறைந்த அந்த புடவைகள் நினைவில் என்றுமே மாறாது. ஒரு குழந்தைக்கு தொட்டிலில் இருந்து அந்த உறவு வருகின்றது என்றால் அந்த புடவையில் இருந்து தான். ஒவ்வொருத்தர் வீட்டிலும் புடவை. எங்கள் அக்கா கூட அவங்க இறப்பதற்கு முன் 1 மாதம் இருக்கும் பொழுது அனைத்து உறவுகளையும் கூப்பிட்டு தங்கைகள், பெண்கள், பேத்திகள் அத்தனை பேர்களும் ஆளுக்கு 10 புடவைகள் கொடுத்துட்டாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு எப்படியும் 1000 புடவைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு கொடுக்குறது தான் இவ்வளோ புடவைகள் அவங்க கட்டியிருப்பாங்களா? ஏன்னா நாங்களே
இந்த தீபாவளி நோன்புக்கு ஒவ்வொரு புடவை கொடுப்போம் எங்கள் உறவுகளுக்கு, அதாவது உறவுகளுக்கு, தங்கைகளுக்கு, அக்காக்களுக்கு. அந்த புடவைகள் எல்லாம் அதை பார்க்கும்போது நாம் கொடுத்த புடவையா அதில் இருக்கின்றது என்று ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியப்படும் போது அந்த புடவைகளை அவர்கள், ஆனால் அந்த புடவைகள் அவர்கள் கட்டி இருக்கும்போது மகாலட்சுமி போல தோன்றும். அந்த சிறப்பு கண்களில் விட்டு மகளாத ஒரு நிகழ்வு. புடவை என்பது பெண்களுக்கென்றே பிறந்த உருவாக்கப்பட்ட ஒரு ஆடை என்று என் கருத்து. சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அருணகிரி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி தாமோதர் சார். பகத் சார், உங்களுடைய பெண்ணுடைய ஷூர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். பிரேமா மேடமோட செஷன் அட்டன் பண்ணலாம் இருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆச்சு. பாதியில் தான் வந்து அட்டன் பண்ணேன். ஏன்னா 5:30 நினச்சி நான் இருந்தேன், ஆனால் அப்புறமா தான் பார்த்தபோது 5 o'clock செஷன். ஆனால் பரவாயில்ல, இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேபி வீடியோ லிங்க், ரெக்கார்டிங் லிங்க் கிடைச்சா நான் நிச்சயமாக லிசன் பண்ணி உங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டு நான் நிச்சயமாக நல்ல ஒரு ஃபீட்பேக்கை நான் கொடுக்குறேன். எப்போவுமே அவங்க மேடமோட நான் அட்டன் பண்ணுவேன், ஆனால் இந்த தடவை ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. பாதியில் தான் வர முடிஞ்சுது. நான் 5:30 நினச்சி நான் வந்துட்டேன், ஆனால் 5 o'clock ஆரம்பிச்சது நான் அப்புறம் தான் கவனித்தேன் நான். ஸோ மன்னிச்சிடுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சா நான் லிசன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நான் கொடுக்குறேன். நான் வாய்ப்பளித்த நன்றி கூறி. நன்றி பகத் சார். ஜெகநாத் சார் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அதோட புடவையோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பெண்கள் யாராவது மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட புடவைகளை மட்டும்தான் மற்றவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தலைமுறைகளை தாண்டி எடுத்துக்கிறாங்க. ஆண்கள் மறைஞ்சா அவர்களோட உடைகளை எடுத்துக்கிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை. அதுவும் அந்த பெண் புடவைக்கான ஒரு சிறப்பு. நன்றி சார் தகவலுக்கு. அடுத்து இன்கால் மெசேஜ் போகிறோம். சிவகணி மேம், உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். இல்லை சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம் மேடம். செஷன் ரொம்ப நிறைவா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் நினைச்ச மாதிரி சாணி அப்படிங்கிறதுக்கு யாரும் எதிர்பார்க்காத விஷயத்த கொண்டு வந்து எதிர்பார்க்குற நிறைய நினைவுகளை தூண்டியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே அழகா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சாரிக்கும் இருக்கிற அந்த உணர்வுகளை கடத்துறது, அந்த டிசைன்ஸை தாண்டி நம்ம எப்படி அப்படிங்கிறத அந்த சாரியை வந்து பேசும் நம்ம கூட. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த வரலாறெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. அப்புறம் செஷன் கொடுக்கும்போது நம்ம புடவையில் தான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக. அந்த நேர்த்தி அது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புடவையோட நேர்த்தி, அது வந்து உங்ககிட்ட ஒரு தனி ஸ்டைல். பிரேமலதானா இப்படி தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதற்கான கவிதை சாயம் நிறைந்த சேலைகள். சாயம் நிறைந்த சேலைகள். எஸ். புடவைகளில் நவரசம், புதுமையின் பரவசம். புடவைகளில் நவரசம், புதுமையின் பரவசம். பிறப்பை ஏந்தும் வரவாய், உறவை இணைக்கும் வரமாய். பிறப்பை ஏந்தும் வரவாய், உறவை இணைக்கும் வரமாய். நிறங்கள் சேர்க்கும் நினைவாய், திறக்கும் மனதை திடமாய். நிறங்கள் சேர்க்கும் நினைவாய், திறக்கும் மனதை திடமாய். தினமும் உன்னோடு பயணம், திகட்டாமல் தொடர்ந்தே இணையும். தினமும் உன்னோடு பயணம், திகட்டாமல் தொடர்ந்தே இணையும். கனவுகள் நிறைய தோன்றும், மனமும் அடைந்திட நினைக்கும். கனவுகள் நிறைய தோன்றும், மனமும் அடைந்திட நினைக்கும். மரபுகள் உணர்த்தும் மாண்பாய். மரபுகள் உணர்த்தும் மாண்பாய், பரப்புதே மகிழ்வை தொடர்வாய். சுரக்குமே மகிழ்வும் நிறைவாய், விரவிடும் மனங்கள் வியப்பாய். சுரக்குமே மகிழ்வும் நிறைவாய், விரவிடும் மனங்கள் வியப்பாய். கறந்திடும் உழைப்பின் துளியாய், வருகிற யாவுமே வளமாய். கறந்திடும் உழைப்பின் துளியாய், வருகிற யாவுமே வளமாய். சேலையின் விடியலாய், புடவைகளின் பலவகை, புதுமையை தொடருதே. கடந்திடும் நாளும் கலையாய் உடுத்திட,
வியந்து பார்க்கும் வரலாறாய் மயக்கும் யாவரின் உணர்வாய் சுயமாய் சிந்திக்க சுடராய் நயமாய் நம்மின் நினைவாய் அயரா உழைப்பின் உயர்வாய் அகிலம் போற்றும் சேலை. நன்றி மேடம், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பை தூண்டிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 மேம் உங்களுடைய சிறப்பான கவிதைக்கு. அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பெண்ணுடத்தை தரணும். தேங்க்யூ சார். மேடம் ரொம்ப செஷன் அழகாக இருந்துச்சு. காலையிலேயே சேலை எந்திரிச்ச உடனே சேலையை பற்றி பேசின உடனே எனக்கு ஏதோ ஒரு புது சாரீ இன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எடுத்தோம்னா எவ்வளோ ஹாப்பி இருக்கும். அது மாதிரி என்னோட எமோஷனலோட சேர்ந்த விஷயம் வந்து சாரீ. ஏன்னா எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, ஒரு மனநிலை சரியில்லைனாலும் சரி, அன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூட நான் அந்த சாரீ எடுத்து கட்டிட்டு கொஞ்சோண்டு பூ வச்சுட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போகும்போது என்னோட எந்த வலியுமே தெரியாது. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துலயும் சரி, ஒரு உடல்நல சோர்ந்து போன நேரத்துலயும் சரி, புது சாரீ எடுத்து கட்டிடுவேன். புது சாரீ இல்லைன்னா நல்ல ரொம்ப நாள் கெட்டாம வச்சிருப்போம்ல, அந்த சாரீ எடுத்து கட்டினோம்னாலே அன்னைக்கு ஃபுல்லும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். அதனால வந்து சாரீ வந்து என்னோட ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மாதிரி ஒரு புது சாரீ மாசத்துக்குலாம் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு புது சாரியாவது எடுத்து அந்த பீரோல நாங்க வச்சு வச்சு பார்க்கும்போதே அது ஒரு ஹாப்பி. முந்தின நாள் ஒரு சாரியை எடுத்துட்டு அந்த சாரியவே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் தைக்கலாம், அந்த சாரிக்கு பிளவுஸ் எப்படி வைக்கலாம், அதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சுனிதா மேம். அடுத்து வித்யாதேவி மேம் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் வணக்கம். எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது. நான் வந்து காலையிலேயும் ஒரு சேலை கட்டுவேன், ஈவினிங் வந்து குளிச்சுட்டு இன்னொரு சேலை கட்டுவேன். அது வந்து கொஞ்சம் பிராண்டா போகணும். இது வந்து சும்மா சாதாரணமா வீட்டில் தானே இருக்கோம், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது வந்து அப்படி தெரியவே தெரியாது. 100 ருபீஸ் 150 அந்த மாதிரி தான் கட்டுவேன். எங்க சார் வந்தோன்னே கேட்பாரு, இது என்னது எப்ப பார்த்தாலும் சேலையை கட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இங்கேயும் குத்தலையா குடையிலையா அப்படிலாம். உங்களை தான் ஒரு தடவை கட்ட முடியும், சேலைன்னா நிறைய கட்டலாம், எத்தனை தடவை வேணாலும் கட்டலாம் அப்படின்னு ஒரு காமெடி பீஸா சொல்லிடுவேன். சுனிதா மேம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எனக்கு அப்படியே குத்தியும் கொலையுமா கிடப்பேன் நான். ஆனாலும் ஒரு பகுமானத்துக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு அப்படியே வைராக்கியத்துக்காக எடுத்துக்கிட்டு ஒரு சேலையை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான மாதிரி அப்படியே நகையெல்லாம் போட்டு இன்னைக்கு கல்யாண நாளா நித்யாமேஸ் அப்படின்னு கேட்குற மாதிரியே போவேன். ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்க அழகா இருக்கே அழகா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு 100% என்னோட உடல்ல சோர்வு இருக்கும். அவங்க ஒரு 100 மெம்பர்ஸாவது என்னை பார்த்துருவாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஒரு பெர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவேன். இந்த புடவைக்கு ஈடு இட்லி எதுவுமே வேற இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஈடு இணை இல்லைன்னு சொல்றதுக்காக ஈடு இட்லி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை அவிச்சு வச்சாலும் நான் 8:30 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேலைய உடுத்திட்டு கிடப்பேன். என்ன காலையில போட்ட சேலை 12 ஹவர்ஸா ஒரு பாடியில இருக்கு அப்படின்னா நானாதான் இருப்பேன் நினைச்சுக்கிறேன். அதனால ஒவ்வொரு தடவை தான் வீட்டுக்கார கட்டிக்க முடியும். ஆனா சேலைய எத்தனை தடவை என்னாலும் எப்படினாலும் கட்டிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் கட்டியிருக்காங்க, அப்புறம் முன்னாடி போட்டு கட்டியிருக்காங்க, கல்யாணத்தப்ப விதவிதமா கட்டி காமிச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் ஃபீட்ஸ் எல்லாம் 8, 9ன்னு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கூட செஞ்சு பாத்துக்கிறது. ஆனா எங்கேயும் விலகலையா அதை வேற நாங்க அடிக்கடி வேற பாத்துக்கிறது வேற இருக்கும். சில பேர் பின் பண்ணியிருப்பாங்க, சில பேர் இடுப்புல கரெக்டா பின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பசங்க உடுக்கால வந்து கரெக்ஷன் வாங்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சில நேரம் பறக்கும், அதெல்லாம் பிடிச்சு கரெக்டா வச்சுக்கிட்டு போறது, ஏறும்போது பிடிச்சுக்கிட்டு போறது, கொலுசுல இழுத்துறக்கூடாது, ஃபால்ஸ் வச்சு தைக்கணும். நீ ஃபால்ஸா நீ ட்ரூவா அப்படின்னு கேட்பேன் அந்த ஃபால்ஸ் கிட்ட. ஏன்னா அந்த அளவு நீ என்னைய கரெக்ட் பண்றதுனால நீ ட்ரூ தான், ஃபால்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டபுள் எல்ல கூட LSCன்னு போட்டு வச்சு விளையாடுவேன். இதெல்லாம் நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். சேலை தான் என் வேலை அப்படின்னு. அது இல்லை, நான் வேலையே கிடைக்காதப்பையும் சேலைக்கு வேலை கொடுத்த ஆள் நான் ஒரே ஒரு ஆள் தான். பீரோல இருக்கிற சேலையை தயவு செய்து கட்டி காட்டுங்க உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸுக்கு. ஏன்னா காட்டுங்கன்னு சொல்லுவேன் கட்டாதவங்க கிட்ட. நன்றி வணக்கம், வாய்ப்பு இருக்கு மீண்டும். நன்றி நன்றி மேடம். சிறப்பு மேடம். சேலையை எத்தனை வேண்டுமானும் கட்டலாம், ஆனால் கணவனை ஒரு தடவை தான் கட்ட முடியும். சிறப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்ததுக்கு நன்றி.
நன்றி நன்றி. மேஜர் சார் மேம் மியூட் பண்ணீங்க. சாரம் நிறைந்த உரை மேஜர் சார் பேசணும்னு போட்டிருக்காங்க. ரமேஷ் ராஜு சார், அம்மா சேலையில் தேவதையின் அன்பு, அக்கா சேலையில் தேவதையின் பாசம், மனைவி சேலையில் தேவதையின் காதல், தோழி சேலையில் தேவதையின் சந்தோஷம் போட்டிருக்காரு ரமேஷ் சார். ஒவ்வொரு சேலையும் ஒரு தெய்வீக கதை, பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவதையின் அழகான உருவம். ஜெகநாத் சார் வந்து சேலை பற்றிய தகவல்கள் அருமை. வீரா சார், அடுத்த உரை தரும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள், வாடிய நீடு. ரம்யா கமல்ராஜ், எக்ஸலன்ட் செஷன் மேம், தேங்க்ஸ் a lot, வாழ்க வளமுடன். பகத் சார், I forgot to say it. I would like to wish our daughter marriage wishes போட்டிருக்காங்க. மேடமோட மகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் மேம். அடுத்து வந்து உங்களுடைய ஏற்புரை போகிறதுக்கு முன்னாடி கிராமத்தில் ஆடை பட்டியிலேருந்து ஓட்டும்போது அது குட்டி பின்னாடி தங்கிடுச்சுன்னா கத்தும்போது 50 ஆடுகளில் அதனுடைய தாய் ஆடு மட்டும் திரும்பி பார்க்கும். அது மாதிரி தாயோட சேலையில் குழந்தைய தொட்டில் கட்டும்போது இந்த தாயோட வாசம் வந்து அந்த குழந்தைய உணரும். ஸோ அது வந்து ஒரு இயற்கை அறிவியல் இருக்குது. அதனால தான் அந்த குழந்தை வந்து தாயோட சேலையில் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏற்புரைக்கு மேடம், உங்களுக்கான ஏற்புரை நேரம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அதாவது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அப்படியே கடந்து போகாம ஒரு க்ளோசர் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். எனக்கு இந்த சிவகனி மேடம் எப்படித்தான் இப்படி எல்லாம் ஒரு கவிதை கடன்னு எழுதுறீங்களோ. எனக்கு மேம் வந்து அந்த லாஸ்டா அந்த புடவைய பத்தி நீங்க சந்தோஷம் இது என்ன ஃபன்னா சொன்னாலும் எவ்வளோ விஷயங்கள் இல்லை. இது வந்து ஒரு பிரைன் ஸ்டார்மிங் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு ஃபீட்பேக் வந்து அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை பத்தி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்செப்ஷன்ல பேசினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். எங்களுக்கு தான் பீரோல நிறைய இடம் இருக்கும், உங்களுக்கு சின்ன இடமா இருக்கும்னு எங்களை குறப்பட்டுக்குவீங்கன்னு சொன்னேன். அது எப்படியோ தப்பா பதிவாயிடுச்சு போல இருக்கு. நான் அப்படிதான் சொன்னேன். நான் வந்து ஒத்துக்கிறதுங்க, நம்ம வந்து டிஸ்க்ளைமரே கிடையாது, அப்ரூவ் இதுதான், நாங்க சரண்டர், டோட்டல் சரண்டர், நான் அப்படிதான் சொன்னேன் நான். அடுத்தது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ட்ரெயினர்ஸ்க்கு உண்டானது இருக்கும். நமக்கு அந்த க்ரூமிங்லயே சொல்லிடுவாங்க, அதாவது ஸ்டார்ச் பண்ண சேலை தான் கட்டணும், அது படிய கட்டக்கூடாதுங்கிறது வந்து ஒரு ட்ரெயினர்ஸோட அடையாளம். நம்ம அது எங்க ஊர் சைடெல்லாம் அந்த ஸ்டார்ச் வாங்கிட்டு வந்து காய்ச்சி 10 புடவையை சேர்த்து வச்சு வீட்டுல வேலை செய்யறவங்களை இம்சை கொடுத்து தொட்டிலா காய போட்டு அயன் பண்றது, இதெல்லாம் எங்களோட வாழ்வியலோடு ஒன்று. இதை நிறைய பேரு உணர்ந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ஃபீட்பேக்கோட அந்த கேட்ட சந்தோஷத்துல இருந்தே எனக்கு வெளியே வர முடியல. அவ்வளோ ஒரு நிறைவா இருந்தது. ஒவ்வொருத்தரோட வார்த்தைகளும் ஒரு உற்சாகம். இங்க வந்து உட்காந்தனாவே நீ திருப்பியும் நீங்க பொண்ணோட கல்யாணத்திற்கு வாழ்த்து சொல்லிருந்தீங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கல்யாணம், 5ஆம் தேதி நிச்சயதார்த்தம், 6ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு பெரிய மேஜர் சர்ஜரி. அதனால நிறைய பேர்த்த வந்து மிக முக்கியமானவர்கள் எல்லாம் அழைக்க முடியாம போயிடுச்சு. நீங்க சொன்னா சிரிப்பீங்க, அந்த 15 நாள்ல வந்து ஐசியூல இருந்து நான் போய் நின்றுவேனா அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்துல கடவுளே, நைட் ஒரு புடவை காலையில் ஒரு புடவை வாங்கி வச்சிருக்கிறோமே, அதை நம்மளால கட்டிட முடியுமான்னு தான் முதல்ல நினைச்சேன் அந்த ஹாஸ்பிட்டல்லையும். சோ புடவைகள் அனைவருக்கும் உணர்வு, நம்மளோட வாழ்வியல், அது ஒரு எமோஷன், நமது அடையாளம். மிக்க நன்றி. நன்றி நன்றி மேம், மிக சிறப்பான ஏற்புரை. ஸோ மடி சார் அந்த இதுவும் மிஸ் ஆனதா ஒரு தோணுது. அடுத்த முறை ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை பற்றி பேசுவோம். உங்களோட புடவை சார், அவங்க புடவை கட்டணும்னே அவங்க ஐசியூல இருந்து சீக்கிரம் வந்துட்டாங்க. நன்றி நன்றி. அந்த புடவை தான் ஐசியூன்னு வந்துருச்சு. அந்த புடவை ஐசியூ நான் பார்க்க வரேன்னு தான் வந்துருக்கு. சூப்பர் சூப்பர். புடவை கட்ட வேண்டிய ஆசை ஐசியூ விட்டு வெளியே அவங்களால கட்ட முடியாது, உங்களால கட்ட முடியாது. இல்ல, பெரிய புராண காலத்துல ஆண்கள் தான் கட்டிட்டு இருந்தாங்க புடவை கட்டி அப்படின்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அது பெண்களோட உடையா மாறி இன்னைக்கு வந்து
இந்த அளவுக்கு பரிணமிச்சிருக்கு ஐயோ அப்படின்றது கட்டி சரி, விட்டாங்களா? இந்த இடத்துல இந்த ஒரே விஷயத்த மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார். இப்ப திருப்பியும் விஜய தேவாரகொண்டா ராஷ்மிகா அவங்களோட கல்யாணத்துல விஜய தேவாரகொண்டா அந்த புடவை தான் சார் அப்படி பஞ்சகச்சமா கட்டியிருந்தாங்க. நீங்க சொன்னது வந்து திருப்பியும் வந்திருக்கு. ஏன்னா நீங்க பெரிய புராணத்தை வந்து கோடிட்டு காமிச்சிட்டே இருந்தீங்க. அந்த ரொம்ப புராதனமான ஒரு உடை உடுத்துதல்ங்கிற போது ஆண்கள் அதை கட்டிதான் இருக்காங்க. இப்ப வருது அந்த ட்ரெண்ட். தேங்க்யூ சார். இன்னைக்கு மகாவீரோட ஜெயந்தி. ஸோ சமண பௌத்த சைவ மாற்றங்கள்ல அதை குறிப்பிட்டிருக்காங்க பெரிய புராணத்துல. அதனால தான் நான் அதை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நன்றி. இந்த இனிய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுவது உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் பி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 சார். வாழ்க சார் வளமுடன். செகண்ட் சிறப்பான செஷன் கிடையாதா வெளிப்படுத்தி இன்னைக்கு? செகண்ட் ஒரு செஷன்